எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தங்கத்தோட விலை கடந்த ஒரு வருஷத்தில் 50% வரைக்கும் உயர்ந்திருந்தது. ஆனால் வெள்ளியோட விலை அந்தளவுக்கு உயரலை. கடந்த ஒரு மாதங்களாக தான் 15% வரைக்கும் உயர்ந்துட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் தங்கம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே அளவு ரிட்டர்ன் அடுத்த ஓரிரு வருடங்களில் வெள்ளி அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டு இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சார்ட்டை ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2011 கோல்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைம் திரும்பவும் அந்த ஹையை தொடும்போதெல்லாம் ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கும். அந்த ஹையை பிரேக் பண்ணாமலே அந்த ஹைக்கு கீழே தான் கோல்டோட ப்ரைஸுங்கிறது டாலர் இண்டெக்ஸில் அந்த 2100-2000 ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. கடைசியாக 2024 பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் தான் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக கோல்டு வந்துட்டு மல்டியர் பிரேக் அவுட் நடந்திருக்கு, நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்னு. எக்ஸாக்டாக நான் நினச்ச மாதிரியே ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனால் நம்ம 50% ரிட்டர்ன் கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு 20-25% ரிட்டர்ன் கொடுக்குன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 50% ரிட்டர்ன் வித்தின் 1 இயரில் பயங்கரமான ரேலியாக இருந்தது. ராக்கெட் வேகத்திலேயே தங்கம் மூவ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக நம்ம இந்த 50% பிடிச்சிருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 40% ரிட்டர்னுங்கிறத தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எடுத்துருக்க முடியும். பொதுவாகவே ஒரு பொருளோட விலைங்கிறது கண்டினியூஸாக உயர்ந்துக்கிட்டே இருக்காது. ஒரு கட்டத்தில் அது கட்டாயமாக ஸ்டாப் ஆகும். அங்கேருந்து கரெக்ஷனோ அல்லது சைட்வேஸோ வந்தே ஆகும். இப்போ நம்ம கோல்டே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் ஒரு சார்ட்டை மூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ஹை வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ், திரும்பவும் அங்கேருந்து பிரேக் ஆகிட்டு ஒரு ஹை போயிருக்கு, திரும்ப ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு, திரும்ப அங்கேருந்து ஒரு சூப்பரான ரேலி நடந்திருக்கு, அங்கேருந்தும் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனோட சைட்வேஸும் இருந்துட்டு திரும்ப அங்கேருந்து சூப்பரான ஒரு ரேலியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மூவ் ஆகி மேலே வந்திருக்கும். எக்ஸாக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரேலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ். ஸோ இந்த லாங் டைம் சைட்வேஸை, அதாவது இந்த 2011 இப்போ 2024 வரைக்கும் உள்ள அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு சூப்பரான ரேலி இப்போ லாஸ்ட் இயர் நடந்தது 50%. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இப்போது இந்த ரேலிக்கு அப்புறம் கோல்டு இன்னமும் கண்டினியூஸாக ரேலி ஆகுமானா கட்டாயமாக அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இங்கேருந்து ஒரு கரெக்ஷனோ ஆர் சைட்வேஸோ வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பட் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஒரு வியூவில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த சார்ட் அப்படியே வீக்லி சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் நம்ம செக் பண்ணும்போது தான் எவ்வளோ கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆர் சைட்வேஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம பார்க்க முடியும். இங்கே வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2024 எந்த இடத்துல கோல்டு பிரேக் ஆனிச்சோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன், எல்லாரோட லோவையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2024 ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை. இப்போ இந்த லோவை வந்து டச் பண்ணால் ஒரு $3000 அப்படிங்கிற இடத்த கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ கோல்டு இதுக்கப்புறம் எதனா கரெக்ஷன் வந்துச்சுன்னா $3000 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படி பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் சைட்வேஸாவது இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். எப்படி 2024 25 வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் சேனல்லே போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ 25லையும் ஒரே ஒரு ட்ரெண்ட் சேனலில் தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 இருந்த பாட்டத்தெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை கோல்டு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனோட ஒவ்வொரு சப்போர்ட்டையும் எடுத்து திரும்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் இருக்குது. ஸோ இந்த லைன் பிரேக் ஆனிச்சுன்னா இங்கேருந்து அரௌண்டு ஒரு 10% ஃபாலோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டில். அப்படி வந்துச்சுன்னா $3000 வரைக்கும் கோல்டு வரதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இப்போ நான் டே சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு எப்படி இருக்குதுன்னு இன்னும் பெட்டராக உங்களுக்கு வியூ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டே சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனே தான் கோல்டு போயிட்டுருக்கோம். ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு அப்பு, திரும்ப ட்ரெண்ட் லைனோட பாட்டம், திரும்ப ட்ரெண்ட் லைனோட பாட்டம், திரும்ப இப்போ ட்ரெண்ட் லைனோட பாட்டம். எவ்வளோ ஹை பண்ணாலும் திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து தொட்டுட்ருக்கு. இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டிருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஆனால் நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு வேளை பிரேக் ஆகாமல் சில சமயம் மேலே இப்படியே போய்டும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்கிறதுனால இந்த இடத்துல இன்வெஸ்டர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பகுதியாக பிரித்து ஒரு பகுதி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி திரும்பவும் அகைன் ஃபால் வந்துச்சு, நம்ம இந்த $3000 வந்துச்சுன்னா சைட்வேஸில் இந்த மாதிரி இறங்கும்போது ஒவ்வொரு டிப்லையும் நம்ம அகைன் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எஸ்ஐபி மெத்தடில் ஒரு பகுதியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை இங்கேருந்து இறங்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். எப்பயுமே மார்க்கெட்டில் நான் பாட்டமில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த டிப்பை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணால் சில சமயம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிவிடுவோம். திரும்பவும் கோல்டு வந்துட்டு ஒரு ரேலி நடக்கணும்னா அதனோட ஆல் டைம் ஹை $3500 இந்த எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் சைட்வேஸ்லையோ ஆர் கரெக்ஷன் வரதுக்கோ சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளோட மெயின் பாயிண்டான வெள்ளிக்கு வருவோம். சில்வர் பார்த்திங்கன்னா
பல வருடங்களாக இல்லை ஹையை இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸாக தொட்டிருக்கு. ஸோ நான் இங்கே அதை உங்களுக்கு மந்த்லி, அதாவது 3 மந்த் கேண்டில் வச்சுருக்கிறேன். நான் இங்கே ஒவ்வொரு கேண்டிலும் 3 மந்த்தை குறிக்கும். சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏறக்குறைய 45 இயர்ஸாக இந்த ஹையை சில்வர் இன்னும் பிரேக் பண்ண முடியல. அதாவது 3 இயர் கேண்டிலில் இந்த $37.58 இன்னும் கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. எக்ஸாக்டாக இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். நானும் 1979 ஒரு தடவை இந்த ஃபஸ்ட்டு ஹையை மேக் பண்ணது $37.5. அதுக்கப்புறம் 2011 அதே ஹையை வந்து தொட்டிருக்கு. திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ 2025 அந்த ஹையை எக்ஸாக்டாக 37.58 அது பக்கத்தில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக டச் பண்ணியிருக்கு. ஸோ இதனோட டோட்டல் இயரை பார்த்தீங்கன்னா 1979 இப்போ 2025 ஆகுது. ஏறக்குறைய 45 இயர்ஸ் ஆகுது. 45 இயர்ஸாக இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு 3 இயர் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கலை சில்வர். ஸோ ஆனால் அது பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹை போயிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆனிச்சுன்னா திரும்ப அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இந்த மாதிரி ஒரு டிப்பு கொடுத்துட்டு திரும்ப போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மொத்தம் இங்கேருந்து சில்வர் ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகும்போது, பட் நம்ம அப் சைடு தான் எதிர்பார்க்குறோம். வீக்லி கேண்டில்லாம் உங்களுக்கு நான் இங்கே கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2020 சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுனு, இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இப்படி ஒரு ஃபால் வந்துட்டு அகைன் பிரேக் ஆக போதா, இல்லை பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போக போதான்னு இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பிரேக் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. டாலரில் 37.58 இந்த பாயிண்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ, நல்ல க்ளோசிங் வருதோ, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு நல்ல சூப்பரான ரேலி வரும். ஏறக்குறைய இங்கேருந்து ஒரு 30% கிட்ட ரிட்டர்ன் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறது 30%, அதையும் தாண்டி போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தடவை. ஏன்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகுது. அதனால் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கிடைச்சாலும் அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். எனிவே இந்த $37.58 ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறேன் நான். இது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு சூப்பரான ரேலி சில்வரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. கோல்டு எப்படி லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே போல் சில்வரும் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண எல்லா விஷயமும் உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் முதலீடு பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தங்கமும் சரி வெள்ளியும் சரி இன்னும் வருங்காலங்களில் இங்கேருந்து அதிகமாக உயர்வதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் எந்த பாயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு முதலீடு பண்ணுங்கள். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் நம்ம மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸை நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். ஸோ நம்மகிட்ட இந்த சர்வீசஸ்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை கிளைமிங் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலிமா என்ன தொடர்பு கொள்ளலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை தொடர்பு கொள்வேன். பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.